பாருங்க பையன் வயிற்றுக்குள்ளே குழந்தையா இருக்கும்போதே தலையில் கண்ணாடி கிளாஸ் கூலிங் கிளாஸ் மாதிரிலாம் போட்டுட்டு ஜம்முன்னு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எரிக் பையன் பிறந்தோன்னே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவன் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ குழந்தைன எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்களே, ஸோ அதனால் எல்லாருமே அவன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குறது மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏன் நர்ஸு கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ டெலிவரி ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ வீடு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதாவது டவுன் சிண்ட்ரம் பீப்புளோட திங்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பில்டிங் மூலியமாகவே நமக்கு தெரியுது. பில்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ எரிக் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால ஒவ்வொருத்தருமே தினமும் வந்து அவனை வீட்டில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த எரிக் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற வயசாயிருச்சு. ஸோ இதனால் இப்போ ஸ்கூலில் சேர்த்தி விட்றாங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறா. ஸோ அங்கே போய் பார்த்தா எல்லா சின்ன பசங்களும் பார்த்தீங்கன்னா ஷூலேஸை ஒழுங்காக கட்ட தெரியாமல் ஒருத்தரோட ஒருத்தர் கால் மேலே கட்டி இப்போ பின்னி வச்சுருக்காங்க. ஏன் அங்கே டீச்சர் இருக்காங்களா, அவங்களாலேயே கூட இந்த ஷூலேஸை ஒழுங்காக கட்டி விட முடியாமல் சால்வ் பண்ண முடியாமல் திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே எரிக் பையன் என்ன பண்ணுறான்னா போயிட்டு எல்லாத்தோட முடிச்சு அழகாக அவுத்து அவங்களோட ஷூலேஸை கட்டி விடுறான் அழகா. அப்புறம் எரிக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே வருது. ஸோ அந்த பர்த்டேக்கு அவனுக்கு என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூவை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷூவை எடுத்து அழகாக அவன் காலில் போட்டு அவனே ஷூலேஸை கட்டிக்கிறான். ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவன் ஷூலேஸை கட்டுறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் எரிக் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஷூலேஸ் கட்டுறதுக்காக ஒவ்வொருத்தராக வராங்க. இதனாலே எரிக் பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக மாறிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எரிக்க இந்த பாக்ஸிங்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு எரிக்க ஒரு போட்டிக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி சண்டை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் அடிக்கிறதெல்லாம் இல்லை, வேகமாக வந்து யார் கட்டி பிடிச்சி தூக்குறாங்களோ ஸோ அவங்க தான் இந்த பாக்ஸிங் மேட்ச்சில் ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒருத்தர் இப்போ என்ன பண்ணுறாருனா வேகமாக வந்து கட்டி பிடிச்சி தூக்கிறாரு. ஸோ அதனால் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அடுத்து எரிக் தான் போகணும். எரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டு இருக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் வந்து எரிக்கோட சண்டை போடுறதுக்காக தயாராகிட்டு இருக்காரு. எரிக் பார்த்தீங்கன்னா பயத்தில் உட்காந்துட்டு இருக்கான். சாரிங்க, அவனும் சின்ன பையன் தான், எரிக்கை விட கொஞ்சம் பெருசாக இருக்கான், அதனால பெரிய ஆளு நினைச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த பெரிய பையன் எரிக்கை வந்து கட்டி பிடிச்சி ஈஸியாக தூக்கிடுவான். ஏன்னா எரிக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்னா எரிக்கு வந்து கட்டி பிடிப்பான்னு பார்த்தா அவன் வேகமாக வந்து ஒரே அடி பொத்துன்னு கீழே விழுந்துறான் அந்த பெரிய பையன். இதை பார்த்த ரெஃப்ரி வாயை பொழுந்துறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே சைலண்டாக மாறிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வராங்க. வந்து அந்த பெரிய பையனை தூக்கிட்டு போவாங்கன்னு பார்த்தா நம்ம எரிக்கை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த வீடியோவோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே ரிலேட்டட் வீடியோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் மூவியோட எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போட்டுருக்கோம்.